பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமும் 20:15. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். காரணம், யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாதபடி கலங்காதபடி ஆண்டவரை மாத்திரம் நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். இங்கே யோசபாத்துக்கு எதிராக அநேக ஜனங்கள் சுற்றிலும் இருந்து யுத்தத்திற்கு வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள். யோசபாத் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் போனார்கள். அப்பொழுது அங்கிருந்த யகாசியேல் என்கிற ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தையை அந்த யகாசியேல் முழு இஸ்ரவேலுக்கும் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அன்றைக்கு யகாசியேல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசினார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே, கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தையை பெற்றவுடனே ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே வந்தது. நாம் இந்த யுத்தத்தை பண்ணவில்லை, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த காலை வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். காரணம், யுத்தம் செய்கிறது கர்த்தர், ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர். நாம் சும்மா பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆண்டவரை நம்பும் பொழுது ஒரு நாளும் நாம் எதிரிகளோடு போராட வேண்டிய அவசியமில்லை, யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், நீங்கள் சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையமே இறங்கி வந்தாலும் கூட நம்முடைய இருதயம் ஒரு நாளும் பயப்படவே பயப்படாது. காரணம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் இந்த காலை வேளையிலே உன் வலது கையை பிடித்து
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி. இந்த காலை வேளையில நான் ஒன்றையும் குறித்து பயப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய சேனை நம்மை சூழ்ந்து வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பயப்படுவதற்கு அழைக்கப்படவில்லை, நாம் தைரியமாய் முன்னேறி செல்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்தும் பயப்படாதபடி முன்னேறி செல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான், தைரியமாய் முன்னேறி செல்வான். சொல்லுகிறார் ஆண்டவர், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று. இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். தேவாதி தேவனை முழுவதுமாய் நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு அவர்கள் போய்விடுவார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். காலை வேளையில உற்சாகமாய் காணப்படுவோம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை நீ ஒருபோதும் பார்த்து பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவார். நீ முறிய அடித்து விடுவாய். ஒப்பு கொடுத்திருக்கிறார். உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள் உனக்கு எதிராக, ஆனால் 7 வழியில் உன்னை விட்டு அவர்கள் சிதறி ஓடி போவார்கள். உனக்கு முன்பாக ஓடி போய் விடுவார்கள். அவர்கள் நிற்கவே முடியாது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கும் பொழுது எதுவும் நமக்கு எதிராக எழும்பவே முடியாது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் அல்ல யுத்தம் பண்ணுவது, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற ஒரு தைரியத்தோடு முன்னேறி செல்ல ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு பயமோ திகிலோ கலக்கமோ இல்லாதபடி கர்த்தரை மாத்திரம் முன்பாக வைத்து கர்த்தர் எனக்கு முன்னாலே போகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மை தொடரவே முடியாது, நமக்கு எதிராக எழும்பவே முடியாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயமெடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அந்த ஜெயமெடுத்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு புது பலனை தந்து பயத்தை முற்றிலும் எடுத்து போட்டு ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில ஆண்டவர் புதிய பலனை கொடுத்து, நீ அல்ல யுத்தம் பண்ணுகிறது, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது தேவனுடையது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஜெயத்தை கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.